ஏய் எங்கேயோ தேடி பார்த்துட்டா அந்த குதிரை மூக்குன ஆளையே காணுமாடா. அவனும் காணும், எங்க அப்பா சோட்டா போய் மாயினும் காணுமாடா. உங்க அப்பா எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், வா கூட்டின்னு போறேன். நேத்துல இருந்து போயினே இருக்கிறாங்க, எங்கதான் போறாங்கன்னே தெரியலையே. சரி பின்னாலே போவோம். காதல் அழியாது, கடல் அலைகள் ஓயாது, அது போலதான் நம்ம காதலும். புரியுதா? நீ நகை பணம் தரதுனால தான் உங்ககிட்ட நான் பேசுறேன், இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன், அப்படியே எடுத்துன்னு வந்து உங்ககிட்ட தான் கொடுக்க போறேன். உனக்கு மட்டும்தான். கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுங்களா? சந்தோஷப்படுத்தாம எல்லாமே. ஐயோ இவனு வேற வரானுங்களா? யோ இதோ ஒண்ணு கூட்டு வரேன்ட்டு இங்க பொம்பளை கிட்ட வந்து பேசுங்கிறியா? யார் அந்த பையன்? அவன்தாம்மா, நான் சோறு போட்டு வளர்த்துங்கிறேன். நோ உனக்கு அக்கறையே இல்லைண்ணா. அந்த குதிரை முகனை போய் தேடி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தாக்கா இங்க வந்து இதுகிட்ட பேசினீங்களா? டேய் நானும் தான் தேடிங்கிறேன். இப்ப இந்த பக்கம் வந்தானு சொல்லிட்டு இந்த அம்மா கிட்ட கேட்டுங்கிறேன். ஐயோ அப்படி தேடி இருந்தாரா அவரு? ஏய் வீட்டு தானே விட்டுங்கிறதா? டேய் பின்னடா அதுக்கா இனிமேட்டு உன் சித்தி இது போதுமா? ஆசமா போன நானா பண்ணுகிறேன் பாரு. சரி விடுங்க, உங்க குடும்ப பிரச்சனை எனக்கு நேத்துக்க. ஏன்பா வரியா இல்லையா அவனை தேடுறதுக்கு? டேய் குணசுந்தரி, நீ இங்கே இரு, நான் பணத்தோட வரேன். வந்துருவேல்ல? கண்டிப்பா வந்துருவோமா, நீ கவலையே பட தேவையில்ல. நான் பணத்தோட வந்துருவாரு இவரு. டேய் கம்முனு. ஐயோ 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 ஏன்னா சோத்துல முட்டிக்கலாமான்னு பாப்பா இருந்தாலும் நான் பண்ணுகிறேன். நான் இது செவுத்துல முட்டிக்கலாம், நல்லா இதுல முட்டிக்கோ. செவுறு மாதிரி நான் புச்சிக்கிறேன். உங்க கோய் பாத்தீங்க தான் போடுறா அந்த கல்ல. கொஞ்சம் நவுறு. யாராமா? அந்த ஊட்டாண்ட குதிரை முகனை கேட்டமே, அந்த பையன் பின்னாடியே வரான். மறைஞ்சு மறைஞ்சு பாக்குது பாரு. இவனத்துக்கு நம்ம பின்னாடி வரான். 5 லட்சம் சொன்னல, அதான் பதேசி பதுங்கி வருது. ஓ வரட்டும் வரட்டும். நோ இப்ப நீ வரையா இல்லையா நான் அதை சொல்லலாம். ஆனா அது வந்துடும்பா, கை கொடு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், பாய். அந்த அக்கா கிட்ட தான் விசாரிச்சு பார்த்தா உண்மை தெரியும். எப்படியோ பணம் வரப்போகுது. ஏக்கா ஏக்கா அவங்க எங்க போறாங்க? நீ ஏன் கேக்குற? இல்லக்கா அவங்க எங்க போறேன்னு தெரிஞ்சா நானும் கூடவே போவோம்ல. அவங்க பணத்தை எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுல ஒல்லியா இருக்கார்ல, அவதான் என் ஆளு. பணம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எப்படியோ உங்களை அச்சு போட்டு நம்ம தூக்கிட வேண்டியதுதான். என்னப்பா என்னமோ புலம்பிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லக்கா, அப்புறம் பார்க்கலாம். என்ன வந்தா அவங்கள பத்தி கேட்டான், அப்புறம் ஓடிட்டான். யோ கண்ணு எங்கே வச்சுன்னு வரா? அப்படியே வந்து இடிக்கிறா. அறிவில்ல உனக்கு? அறிவை அடமான கடையில வச்சிருக்கேன். அட அறிவு கட்ட நாதாரி, குறுக்க வந்து உழுந்துட்டு என்னவே கேள்வி கேட்கறியா நீ? நீ இச்சது இல்லாம ரெக்கலா பேசுறியா? அப்படியே கல்லு தூக்கி இப்படி தலைமையில போட்டுருவேன். போடுறா தலைமையில போடுறா பாத்துடலாம். இன்னைக்கு எனக்கு வேலை இருக்குது. அட பாவி, உன்னால எனக்கு 5 லட்சம் போச்சேடா. 5 லட்சமா? என்னடா சொல்ற? ஐயோ ஆளை வேற காணுமே. குதிரை மூக்கு, ப்ளூ கலர் சட்டை, வெள்ளை வேட்டி. ஐயோ இவனுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? ஏய் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் தெரியுமா? அப்ப உனக்கு அந்த குதிரை மூக்கனை தெரியுமா? ஏன் தெரியாது? எனக்கு நல்லாவே தெரியுமா. ஏன்டோட தானே வந்தான் அவன். உனக்கு அந்த குதிரை மூக்கனை தெரியுமா? அவனை நான் பாக்கலப்பா. ஆனா 5 லட்சம் பணம். 15? அவனுங்க நம்மள்ட்ட 10 நானுங்களே. எப்பா அவன் எங்கிறான்னு சொல்லுப்பா, நான் உனக்கு 1 லட்சம் ரூபா தரேன். ஓ நீ எனக்கு 1 லட்சம் ரூபாய் தெரியா? சரி நீ இப்ப யார ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்த? அந்த குதிரை மூக்க எங்க இருக்கான்னு அவங்களுக்கு தான் தெரியும், அதான் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்தேன். அவனுங்க யாருன்னு தெரியலையே. சரி வா, அவனுங்க யாருன்னு சொல்லி என்கிட்ட. உட்கார். என்னடா ஏந்தானா இல்லையாவா? ஒரு ஆசையும் இல்லம்மா, அப்படியே எப்படி இருந்தானோ அதே மாதிரி தாக்குறான். அப்போ கையில இருக்க தண்ணி எடுத்து மூஞ்சி அடி. அச்சு பாக்குறமா. எந்திர நான் பாக்குறேன், உன்னை விட மாட்டோம். ஒழுங்கா 20,000 நகை எங்க வச்சுக்கிற சொல்லு. எனக்கு தெரியாது, என்னை விட்டுரு ஏன் இப்படி என்ன குணம் பார்த்துற? அப்படி பாய் மேலே போடுவேன். நகை இருக்குன்னு சொல்றா, அவனை விடுறான். யாரு அது வெளியா பொம்பளை வயசு கேக்குதா? நானா சிம்ரனு. ஏக்கா சிம்ரனுக்கா, 3 ஜோடி பார்த்தேன், 4 வாட்டி பார்த்தேனுக்கா. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த 20,000 நகையை கொடு. என்கிட்டதான் இல்லையா? டேய் ஒழுங்கா சொல்லிடு, நான் மோசமானவனை கடுப்பேத்தாத. நான் இவன் எவ்வளவு சொன்னாலும் விட மாட்டான். டேய் நீ எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிறேன்னு எனக்கு தெரியும், ஒழுங்கா சொல்றே. என் கையாவது விடு, நான் சொல்றேன். நீ தப்பிச்சிடுவேன், நான் விட மாட்டேன். நான் தப்பிக்க மாட்டேன்டா, அவங்க கூடவே வரேன்டா. எம்மோ என்ன பண்ணலாம் இவனை? டேய் அவனை அப்படியே கூட்டு வா, அவன் தான் எடுத்துறான்றான்ல. டேய் ஏமாத்த மாட்டியா? ஏமாத்த மாட்டேன்பா. ஏறு
ஏறு இறங்கு. வா கரெக்டாக பிடிச்சிக்க, தப்பிச்சிடுவான். நான் பிடிச்சிக்கிறேன்டா. நீ இறங்குடா. ஏய், எங்க இருக்குது நகை? சொல்றா, எங்க வச்சுக்கிற நகையா? இதோ பார், நீ எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டேன்னா ஏதாவது ஒரு பைக்கு வாங்கி ஒன்று அமுச்சு விட்டுருவான். நீ மட்டும் சொல்லல, உன் கதை அவ்வளோதான். சொல்றா, வாங்க கொண்டு போறேன். எலெக்ஷன்றதால எல்லாம் பந்தோபஸ்துக்கு போயிட்டாங்க. ஒரு டீ வாங்கிட்டு வரத்துக்கூட ஆள் இல்லையே. சார் வணக்கம் சார். வணக்கம்பா. என்ன எல்லாம் கும்பல் கூடி வந்துக்கிறீங்க, என்ன விஷயம்? எங்க அண்ணனை தூக்கிட்டாங்க சார். தூக்கிட்டாங்களா? ரொம்ப வெயிட்டா இருப்பாரோ? சார் அது இல்ல சார், எங்க அப்பாவை கடத்திட்டாங்க சார். ஓ, உங்க அப்பாவை கடத்திட்டாங்க, அவங்க அண்ணனை தூக்கிட்டாங்க, அப்படித்தானே? சார் என்ன சார் அப்படி பேசுறீங்க? என் மச்சானை கடிச்சிட்டாங்க சார். மச்சானை வேற கடத்திட்டாங்களா? ஐயோ, என்னப்பா இது? என் உயிருக்கு உயிரான நண்பன் மாடசாமி, அவன் எங்க இருக்கிறான்னு தெரியல சார். யோ, என்ன 5 பேர் ஒண்ணு சேர்ந்து வந்துக்கிறீங்க, ஆளுக்கு ஒருத்தனை காணன்றீங்க, என்ன நினைச்சுக்கிறீங்க? சார் புரியுற மாதிரி நான் சொல்றேன் சார், எங்க மாமாவை காணும் சார். கிழிஞ்சுது போ. டேய், உனக்கு ஃப்ரெண்டு, உனக்கு அப்பன், உனக்கு மாமன், உனக்கு அண்ணன், உனக்கு மச்சான், 5 பேரும் காணுமா? சார் உங்களுக்கு புரிதே இல்லை சார், எல்லாமே சேர்ந்து ஒரே ஒரு ஆள் தான் சார். எல்லாமே சேர்ந்து ஒரே ஆளா? தசாவதார கமலா? சார் எங்க அப்பா மாடசாமி காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்க, அவள்தான் சொல்லிட்டேன். மாடசாமி உன் ஃப்ரெண்டு இல்ல, அவங்க அப்பான்றான். சார் இந்த ஆளோட ஃப்ரெண்டு தான் எங்க அப்பா, இந்த ஆளோட மாமா தான் எங்க அப்பன், இவங்களோட அண்ணன் தான் எங்க அப்பன், இவரோட மச்சான் தான் எங்க அப்பன். போதுமா? அட பாவீங்களா, ஒரு ஆள் காணும் தான் இத்தனை பேர் வந்துக்கிறீங்களா? சரி, அவன் எங்க போனா, என்ன ஆனா, எதனா விஷயம் தெரியுமா? சார், எங்க வீட்டுல மீன் முட்டை சாப்பிட்டு சார் எங்க அண்ணன். இவர் பிரிண்டு கந்தசாமி வந்து அப்படியே தூக்கி விட்டாரு சார் எங்க அண்ணன். ஐயோ, கந்தசாமிக்கும் உங்க அண்ணனுக்கும் என்ன பகை? அது ஏதோ பள்ளியிட படிச்சால சண்டையா, அந்த பிரச்சனையில தூக்கி விட்டாங்க சார். பள்ளிக்கூட பிரச்சனை ஏமா இப்ப வருது? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், எங்க அப்பா பெரிய ரகசியம் தெரியும் சார், அதனால தூக்கிட்டு போயிட்டாங்க சார். மச்சான் இதெல்லாமா சொல்லுவா? ரகசியமா? ஏய், என்ன மறைக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எப்படியாவது எங்க மச்சானை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். ஏய், நம்ம ரகசியம் அவன் சொல்றான், என்ன மறைக்கிற நீ? சார் அது எங்க அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும், இவங்க யாருக்கும் தெரியாது சார், எப்படின்னா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியுமா? சரி, அந்த ரகசியம் என்னவா இருக்கும், அதாவது உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியாது சார், ஆனா அது பெரிய ரகசியம், எல்லாரையும் பணக்கார ஆக்கணும்னு சொல்லிச்சு. எல்லாரையும் பணக்காராக்கணும்னு சொன்னானா? சரி, உங்க அப்பா பேருனா, எத்தனை மணி காணாங்க போனா, அதெல்லாம் எழுது வா. நீங்களே இருங்க சார். மாடசாமி, குப்பம்பட்டி, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். சார் மச்சானை பூச்சி யாருக்காலும் ஒப்படைக்காது சார், எங்கையில் மட்டும் ஒப்படி சார். சரி, நீங்க போங்க வீட்டுக்கு, உங்க மச்சானோட நான் வரேன். ரொம்ப நன்றி சார், உங்க நம்பி போறோம் சார், வாங்க போலாம். ஏய், ஒரு வேளை மாடசாமி கிடைச்சானா கூட்டு இங்க வரீங்க, புரியுதா? புரியுது சார், வாடா போலாம். மாடசாமி, ஏய் இங்க வா. மாடசாமி எப்படி இருப்பான்னு சொல்லாதே போயிட்டா? சார், உதடு பெருசா புல்லு கலர் சட்டை போட்டிருக்கோம், வேஸ்ட் சோப்பு கலர் துண்டு சார். சரி போ. இவங்கிட்ட எப்படியாப்பட்ட ரகசியம் இருக்கும், அதையும் பார்த்துடுறேன். எனக்கு உண்டான கேஸ் வந்துருச்சு. எப்படியே எங்க அப்பா அடுத்த பாகத்துல போலீஸ் கண்டுபிடிச்சிரும். எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்ணிருங்க, அடுத்த பாகத்துல பாப்போம். பாய். புலிக்கு நல்ல இறை கிடைச்சிச்சு, வேட்டாடாம கூடாது. டேய் மாடசாமி, நீ எங்க இருந்தாலும் நான் அங்க வேண்டாம்.